இந்த கடைசி நாட்களிலே இந்த உலகம் ஜீவனை பார்க்க போகிறது. எந்த ஜீவனை பார்க்க போகுது? உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை பார்க்க போகுது. இந்த வியாதி அணுகாத இந்த ஜீவனை இந்த உலகம் பார்க்க போகுது. இந்த வியாதி தாக்க முடியாத ஒரு ஜீவனை உங்க சரீரத்தில் பார்க்க போகுது. உங்களுடைய சரீரங்களிலே அந்த ஜீவன் இருக்கிறபடினாலே இந்த உலகத்தின் எந்த விஷ கிருமிகளும் வியாதி கிருமிகளும் உங்கள் சரீரத்தை தீண்ட முடியாத அன்புக்குரியவர்களே. தீண்டினாலும் உங்க சரீரத்தோட கெமிஸ்ட்ரி அதுக்கு ஒத்துழைக்காது. அதை உடனே கபலீகரம் பண்ணிடும். கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவாங்க. பயப்படாதிருங்கள். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் தேவன் கடந்து செல்வார். வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் தேவன் நிற்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னார், நான் ஜீவனாயிருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனாயிருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்கள், உங்கள் எல்லோருக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது. வியாதி உங்களை அணுக முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மறுபடியும் இந்த புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு ஆவியிலே இணைக்கப்பட்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாம் அன்புக்குரியவர்களே, ஒரு விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை இந்த நாட்களிலே சபையானது கடந்து போகிறது போல இருந்தாலும், உலக சரித்திரத்தில் அநேக முறை இது போன்ற சூழ்நிலையை சபையானது கடந்து வந்திருக்கிறது. சபை மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இஸ்ரவேல் ஜனங்களும் கடந்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மன்னர்களும் தங்கள் நாடுகளோடு கூட இத்தகைய சூழ்நிலையை கடந்திருக்கிறார்கள். அவர்கள் எதிர்மறையான சூழ்நிலையை கடந்திருக்கிறார்கள், வறுமையை கடந்திருக்கிறார்கள், நாடு தழுவிய மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையை சந்தித்திருக்கிறார்கள், மிகப்பெரிய தேசம் தழுவிய கொள்ளை நோய்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை தந்துருளினார் என்பது நாம் மறுக்கவே முடியாத சரித்திரமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த எல்லா விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். சவுலுடைய நாட்களிலே இது போன்ற எதிர்மறையான சூழ்நிலையை, எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் அவன் சந்திக்க நேர்ந்தது. தாவீதின் நாட்களில் சந்திக்க நேர்ந்தது, யோசபாத்தின் நாட்களில் சந்திக்க நேர்ந்தது. ஆனாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் அவர்களோடு கூட இருந்தார் என்பதையும், அவர்களுடைய கூட இருந்து அவர்களை பாதுகாத்தார் என்பதையும், அவர்களுக்கு எதிர்மறையாக இருந்த எல்லா காரியங்களையும் மாற்றினார் என்பதும் வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை இவ்விதமாக இந்த தம்முடைய ஜனங்களை பாதுகாத்த கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை பாதுகாப்பார். இந்த நாட்களில் நமக்காக யுத்தம் செய்வார். இந்த சூழ்நிலைகளை முற்றிலுமாய் மாற்றுவார். என்ன, இதுக்கு முன்னாடி இருந்த சம்பவங்களுக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை அவர் முற்றிலுமாய் துடைத்த போது மறுபடியும் அவர்கள் சந்திக்க இருந்தது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் தேவன் சிலுவை கிரயணத்தினாலே முற்றிலுமாய் அதை துடைத்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும்போது என் அன்புக்குரியவர்களே, இன்னும் பிசாசுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்பதை அவன் அறிந்தவனாய் என்கிற வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்து. ஆகவே இவைகள் எல்லாம் என் அன்புக்குரியவர்களே தேவனால் அனுப்பப்படுகிறவர்கள் அல்ல என்பதை நாம் முற்றிலும் முடிவுமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் தேவனால் அனுப்பப்படுகிறவைகள் அல்ல. ஏனென்றால் அவரிடத்தில் எவ்வித மாறுதலும் வேறுபாட்டின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆகவே இந்த எதிர்மறையான காரியங்கள், வியாதிகள் யாரிடத்திலிருந்து வருகிறது? வேதம் தெளிவாய் சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய சிலுவை நாதர் நமக்கு என்றைக்கும் ஜீவனை தருகிற தேவன். அவரை பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் ஜீவனை மாத்திரமே தருகிறார், சுகத்தை மாத்திரமே தருகிறார், ஆரோக்கியத்தை மாத்திரமே தருகிறார். 33 வருஷங்கள் இந்த பூமியிலே பிதாவுடைய நிழலாக, பிதாவுடைய மகிமையின் வெளிச்சமாக, அவருடைய மகிமையின் தற்சொரூபமாக இந்த பூமியிலே இயேசு நடந்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று அவர் சொன்னார். என் பிதாவின் சித்தம் செய்வதற்கென அந்த பூமிக்கு வந்திருக்கேன் என்று சொன்னார். இந்த 33 வருஷத்திலே 3.5 வருஷம் அவர் செய்த ஊழியத்தில் ஒரு மனிதனுக்கு அவர் வியாதியை தரவில்லை. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒருவனுக்கு கூட அவர் வியாதியை தரவில்லை. ஆனால் தன்னிடத்தில் வந்த லட்சக்கணக்கான பேர் வியாதியை அவர் சுகப்படுத்தினார். ஒரு மனிதனுக்கு அவர் வியாதியை தந்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை. அப்படி என்றால் வியாதியை தேவன் தருகிறவர் அல்ல என்பதை இயேசு மிக சிறப்பாக வெளிப்படுத்தினார். பிதாவை குறித்து ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வெளிப்பாடாகத்தான் இயேசு வந்தார்.
அவர் இந்த பூமியில் யாருக்கும் வியாதியை தரல. அதனால் அவர் சொன்னது, நான் வியாதியை தரலைன்னா பிதா வியாதியை உங்களுக்கு தரமாட்டார். ஏன்னா பிதாவின் சித்தம் செய்கிறதுக்கு தான் நான் பூமிக்கு வந்திருக்கிறேன். பிதாவுடைய சித்தம் என்னவென்றால் வியாதியை சுகப்படுத்துவது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தர் அவ்விதமாக ஒரு பெரிய மாற்றத்தை சீக்கிரத்தில் தருவார். தைரியமாக இருங்க. இது இப்படியே போயிட்டுருக்காது. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். இந்த மாற்றத்தின் போது அதற்கிடையில் நீங்கள் என்ன இழப்புகள் இழந்திருந்தாலும் அத்தனை இழப்புகளையும் மறுபடியும் மீட்டு தருகிற தேவனாய் உங்களுக்கு அவர் நிச்சயமாய் இருப்பார். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். அவர் சொன்ன வார்த்தைகள் மாறாதது. அவர் சொன்ன வசனங்கள் மறையாதது. ஆகவே தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக நாம் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு தரக்கூடியதாய் இருக்கும். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நிரூபிப்பார். இந்த சூழ்நிலை எல்லாம் என்ன செய்யும்? மாறும். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தேவன் உண்மையுள்ளவர். அவர் நமக்கு சொன்ன வார்த்தையில் மாறாதவர். இந்த சூழ்நிலையெல்லாம் மாற வைப்பார். இந்த பூமி தேவனுடைய அழகான அலங்கரிக்கப்பட்ட புதிய எருசலேமாக மாறும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இது மாறப்போவது நிச்சயம். இந்த காட்சிகள் மறையப்போவது நிச்சயம். இந்த உலகம் மறுபடியும் மிக சிறப்பாக இயங்கப் போவது நிச்சயம். உங்களில் இருக்கிற பலவீனங்கள் மறையப்போவது நிச்சயம். உங்களை பயமுறுத்துகிற எல்லா பயங்களும் உங்கள் மனதை விட்டு விலகப் போவது நிச்சயம். இந்த பெயரை கூட நீங்கள் மறந்து போவீர்கள். இது எல்லாம் நிச்சயம். இது எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் நமக்காய் செய்வார். நம்முடைய கண்கள் அதை பார்க்கும். இந்த பூமி மறுபடியும் மிக வேகமாக உற்சாகமாக இயங்குவதை உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் பார்க்கும். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய முழு கண்ட்ரோலில் தான் இந்த உலகம் இருக்குது. அதனால் நிச்சயமாக இவைகள் எல்லாம் நீண்ட நாட்கள் நிற்க முடியாது. அவைகள் அழிவு வேலைகள் எல்லாம் செயல்படுவதை அது செயல் இழந்து போய் கொண்டிருக்கிற ஒரு நேரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஆகவே சபையானது பயப்படாமலும் கலங்காமலும் தைரியத்தோடு தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டவர்களாய் அமர்ந்திருந்தாலே போதும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஸோ சபையானது பயப்பட வேணாம், சபையானது பதற வேணாம். நீங்கள் அமர்ந்துருங்க. கர்த்தர் யார் என்பதையும் நானே கர்த்தர் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்ற வார்த்தையின்படி சீக்கிரத்தில் தேவனுடைய கரம் வெளிப்படுவதை சபையானது பார்க்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, சபையோட வேலை அமர்ந்து பார்ப்பது. நீங்கள் விரும்பும்போது, என் அன்புக்குரியவர்களை, நீங்கள் உந்தப்படும் போது உங்கள் அதிகாரத்தை செலுத்துவது. இது மாத்திரம்தான் சபையோட வேலை. நீங்கள் அமர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள். சூழ்நிலைகள் மாறுகிறதை உங்கள் கண்கள் காணும். இந்த மாதத்திலே பெரிய மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துவார். ஆமென். ஒரு சில வசனத்தை இன்றைக்கு நான் வாசித்து உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் ஸ்திரப்படுத்தவும், உங்களுடைய ஆத்தும நங்கூரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய வார்த்தைகளோடு உங்களை இணைக்கவும், உங்களை பிரகாசிக்கவும், உங்கள் மனதை ஸ்திரப்படுத்தவும் நான் விரும்புகிறேன். ஒரு சில வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். துயரத்தினால் என்னுடைய கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. என் அன்புக்குரியவர்களே, தாவீதின் சங்கீதம் இந்த 6வது சங்கீதம். இந்த சங்கீதத்தில் தாவீது தேவனிடத்தில் பேசுகிறார். தேவனிடத்திலே தன்னுடைய சூழ்நிலை எடுத்து என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்படி பேசும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, துயரத்தினாலே என் கண்கள் என்ன செய்தது? என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் கண்கள் என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. இந்த வார்த்தை உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். சத்துருக்கள் நிமித்தம் என்னுடைய கண்கள் மங்கி போயிற்று என்று சொல்கிறார். அவர் வெறும் இந்த பார்க்குற இந்த கண்ணை மட்டும் சொல்லலை, அவருடைய ஆவிக்குரிய வெளிச்சத்தையும் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் மங்கி போவதையும் அவர் இங்கே பேசுகிறார். நாமும் கூட அன்புக்குரியவர்களை பலவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைட்டு, நம்முடைய ரெவலேஷன்ஸ், நம்ம ஆவிக்குரிய கண்கள் அப்படியே மங்குவதை நாம் உணர முடியும். தைரியமாய் பேசிக்கொண்டிருந்தவர் கூட அவர் தைரியத்தை இழந்து அவருடைய ஸ்பிரிச்சுவல் அந்த ஐசைட்டு, அந்த ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட்டு, அந்த வெளிப்பாடுகள் அப்படியே மங்குகிறதை நாம் பார்க்க முடியும். எப்பொழுதெல்லாம் எதிர்மறையான சூழ்நிலையை நாம் கடக்கிறோமோ அந்த நேரங்களில் இத்தகைய உணர்வை நம்மில் அநேகர் நாம் கடந்திருப்போம். அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து, அந்த கண்ணுடைய வெளிச்சம், தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிற அந்த வெளிச்சம் அப்படியே மங்குகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே தான் தாவீது இங்கே போயிருக்கார். இன்றைக்கி கூட இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான சூழ்நிலையில் நம்முடைய ஒரு ஆவிக்குரிய மனநிலை கூட அப்படியே மங்குவதைப் போல நம்முடைய பார்வை, அந்த வெற்றியின் பார்வை, அந்த ஆரோக்கியத்தின் பார்வை, அந்த ஐஸ்வர்யத்தின் பார்வை, அந்த ஜெகத்தின் பார்வை அப்படியே லைட்டாக அப்படி மங்குறது பாருங்கள், நமக்குள்ளே நம்ம ஃபீல் பண்ணுவோம் பாருங்கள். இதே ஒரு அனுபவத்தை தான் தாவீது போயிருக்காரு. அவர் சொல்கிறாரு, என்னுடைய கண்கள் மங்குகிறது, என் சத்துருக்கள் நிமித்தம் என் கண்கள் மங்குகிறது. உங்கள் எத்தனை பேர் கூட அந்த மாதிரி அனுபவத்தை நீங்கள் ஒருவேளை இந்த நாட்கள் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமென். உங்களுடைய கண்கள் கூட இந்த நேரத்தில் ஒரு சத்துருக்கள் நிமித்தம்
வியாதிகள் நிமித்தம், எதிர்மறையான செய்திகளை நீங்கள் கேட்பது நிமித்தம், எதிர்மறையான சம்பவங்களை பார்ப்பது நிமித்தம் உங்களுடைய கண்கள் மங்கக்கூடியதாக இருக்கலாம். கண்ணானது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் ஐசைட், ஆவிக்குரிய பார்வை என்பது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய பார்வையில் நீங்கள் பார்க்குற அந்த மண்டலத்தில் பார்க்குற அந்த படம் தான் இந்த சாதாரண கண்களில் பார்க்குற இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. அந்த மண்டலத்தில் என்ன படத்தை பார்க்குறீங்களோ அதுதான் இந்த மண்டலத்துக்குள்ளே கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. கடந்த வருஷங்களில் உங்களை பற்றி ஆவி மண்டலத்தில் நீங்கள் கேட்ட செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களை ஆவி மண்டலத்தில் பார்க்க வச்சுச்சு பாருங்கள். நீங்கள் ஆவி மண்டலத்தில் உங்கள் லைஃப்பை என்ன பார்த்தீங்களோ அதுதான் இப்போ உங்கள் சரீர மண்டலத்தில் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அன்றைக்கி நம்ம எதை பார்த்தோமோ அதை இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சபை என்ன செஞ்சிச்சு? நம்மளை சரியான ஒரு படத்தை பார்க்க வச்சிச்சு. சரியான படத்தை சபை கடந்த வருஷங்களில் பார்க்க வச்சனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சரியான படத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சில எதிர்ப்புகள் இருந்தாலும் அவைகளை தாண்டி இன்றைக்கி நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ பேர் எதிர்ப்புகளை பார்த்து நிற்க முடியாமல் இறந்து போனார்கள், மடிந்து போனார்கள். நாமும் நின்று கொண்டு இருக்கிறோம். இன்னும் நாம் நிற்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம். இன்னும் தேவனுடைய வெற்றியை கொண்டாடுகிறவர்களாக இந்த பூமியில் நாம் இருப்போம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே சபையானது கடந்த நாட்களில் தேவனுடைய வசனத்தில் கேட்க 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 அவருடைய பார்வை வெளிச்சமடைய ஆரம்பித்தது. கண்ணானது சரீரத்தில் மிக முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது. இதை பற்றி நான் இயேசு சொன்ன நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 6:22 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6:2. உங்களுடைய ஆவிக்குரிய பார்வை இந்த நாளிலே மங்கி இருந்திருக்கும் என்றால் அதை மறுபடியும் கர்த்தர் பிரகாசமாக எரிய வைக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். என்னுடைய ஆவிக்குரிய பார்வை மங்கி இருக்கு சார். ஏன்னா இங்கே நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது என்னுடைய மனதில் தேவன் கொடுத்த வெளிச்சம், நான் எனக்குள்ளே இருந்த அந்த ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் இதெல்லாம் அப்படியே டிம் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலையத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் நினைப்பதற்கும் பேசுவதற்கு எதிர்மறையாக ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு என்று நீங்கள் நினைக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். நீங்கள் ஜெபிச்ச ஜெபம் ஒன்று கூட வீணாகாது. நீங்கள் பேசின வார்த்தை ஒன்றும் மிஸ் ஆகாது. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ஒன்றுமே மிஸ் ஆகாமல் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். 90% வெற்றி அல்ல, நான் மறுபடியும் சொல்கிறேன், 100% வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். ஆமென். மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து புரிந்து தான் நீங்கள் பேசுகிறீர்களா? புரிந்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 90% அல்ல, 95% அல்ல, 100% வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் 100% நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் 100% பெற்றுக்கொள்ளப் போகிறது. எவ்விதமான மாற்றமும் இல்லை. இந்த உலகம் எப்படி இதுவரை நடக்காத மிகப்பெரிய எதிர்மறையான காரியங்களை பார்க்கிறதோ அப்படியே இதுவரை இந்த உலகம் பார்க்காத நேர்மறையான காரியங்களை இந்த உலகம் பார்க்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இதுவரை பார்க்காத மாபெரும் அழிவை இந்த உலகம் பார்த்து கொண்டிருப்பது போல இதுவரை பார்க்காத தேவனுடைய கரத்தை இந்த உலகம் பார்க்க போகிறது. இதுவரை இந்த உலகம் பார்க்காத தேவனுடைய வல்லமை இந்த உலகம் பார்க்க போகிறது. இதுவரை மனுக்குலமே பார்த்த மகா பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் இந்த உலகம் பார்க்க போகிறது என்பதற்கான அடையாளம் தான் எதிர்மறையான காரியம். எதிர்மறையான காரியங்கள் இந்த அளவிற்கு எழுந்து நிற்கிறது என்றால் இதை விட அதிக அளவில் தேவன் எழுந்து நிற்க போகிறார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, இதுவரை சபை பார்க்காத அற்புதங்களை பார்க்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இதுவரை சபை பார்க்காத அற்புதங்களை பார்க்க போகிறது. இதுவரை சபை கேள்விப்பட்ட அற்புதங்களை பார்க்க போகிறது. என் அன்புக்குரியவர்கள், இந்த வேதத்தில் எழுதப்படாத அநேக அற்புதங்களை தேவன் தம்முடைய சீசலுக்கு முன்பாக செய்தார் என்று நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அந்த சீசலுக்கு முன்பாக செய்த இந்த வேதத்தில் எழுதப்படாத பல அற்புதங்களை சபை பார்க்க போகிறது. சபை ஒரு நாளும் தோல்வியில் தன் வாழ்க்கையை முடிக்காது. சபை ஒரு நாளும் டிஃபென்ஸில் தன் வாழ்க்கையை முடிக்காது. சபை ஒரு நாளும் தன்னை காத்துக்கொள்வதற்காக இந்த பூமியிலே இயேசு ரத்தம் சிந்தவில்லை. இந்த பூமியை மாற்றுவதற்காகத்தான் இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். பேதுருவை பார்த்து சொன்னார், மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பரம பிதாவே உனக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். நானே கிறிஸ்து என்பதற்கு வெளிப்பாட்டை உனக்கு கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுகிறேன். எந்த கல்லின் மீது? அந்த வெளிப்பாடு என்கிற கல்லின் மீது. கர்த்தர் சொன்னார், அந்த கல்லின் மீது என் சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். அதற்கான அர்த்தம், பாதாளம் தாக்கும், சபை அதை மேற்கொள்ளாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனோட ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, இந்த வெளிப்பாடு என்கிற இந்த கல்லின் மீது என் சபையை கட்ட போகிறேன், இது பாதாளத்தின் வாசலை தாக்க போது அந்த தாக்குதலுக்கு முன்பாக பாதாளத்தின் வாசல் நிற்க முடியாது என்றுதான் கர்த்தர் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அப்போ சபை என்கிற இந்த வெளிப்பாட்டை புரிந்து கொண்டவர்களாய் போகும்போது பாதாளம் சபைக்கு முன்னாடி நிற்காது. இந்த உலகத்தில் பாதாளத்தின் கரம் நீட்டப்பட முடியாது. இதுவரை பார்க்காத அற்புதங்களை இந்த உலகம் பார்க்க போகுது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் பார்க்காத காரியங்களை இந்த உலகம் பார்க்க போகுது.
இந்த கடைசி நாட்களில் இருக்கிறவர்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் அதை மறந்துடவே கூடாது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் தேவன் வந்து ஒரு தீர்க்கதரிசி மேலே அபிஷேகத்தை ஊற்றுவார். யாரோ ஒரு சில வந்து தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர் மேல் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். ஆனால் இயேசு பூமிக்கு வந்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தின உடனே என்ன நடந்துச்சு? மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றார். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். அங்கே ஒரு 50 லட்சம் பேர் ஒருத்தனுக்கு ஊற்றுனாரு, இங்கே அவருடைய பிள்ளைகள் எல்லோருமே ஆவியை ஊற்றுறாராம். உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்தின் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்களில் முதியவர்கள் தரிசனங்களை காண்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், ஊழியக்காரன் ஆவியை நான் ஊற்றுவேன், எல்லார் மீதும் யாவர் மீதும் ஊற்றுவேன் என்று சொன்னார். அப்புறம் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்ததற்கும் இந்த கடைசி நாட்களிலே எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவார் என்றால், அப்படித்தான் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த நாட்களில் நடக்காத பல அற்புதங்களையும் திரளாய் இந்த பூமியிலே தேவன் செய்ய நாட்களுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த காலத்திற்குள் மட்டுமல்ல, அந்த நாட்களுக்குள்ளாக நம்ம கடந்து வந்துட்டோம். இந்த உலகம் பார்க்க போகிறது. அன்றைக்கு உங்கள் மத்தியிலே தீர்க்கதரிசூரன் இருந்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அன்புக்குரியவர்களே. இந்த உலகம் பார்க்காத அற்புதங்களை பார்க்க போகிறது. நான் மிகவும் திரளாய் உன்னிடத்தில் அற்புதத்தை நான் செய்வேன் என்கிற நாட்களுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். பாதாளத்தில் நீங்கள் படுக்கை போட்டவர்களை கூட மறுபடியும் எழுப்பி கொண்டு வரக்கூடிய நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய உயிர்ப்பிக்கிற ஜீவன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன்கிற வார்த்தையின்படி உயிர்த்தெழுதலையும் ஜீவனையும் கர்த்தர் இந்த நாட்களிலே கட்டவிழ்க்க போகிறார். மறந்து விடாதிருங்கள், தேவன் ஜீவனை தருகிற தேவன். நமக்குள்ளே அவர் ஜீவனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த கடைசி நாட்கள் அந்த ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் இருக்க வியாதியை ஒன்றுமே செயல்பட முடியாத மாதிரி நமக்குள்ளே ஜீவனை தேவன் வச்சிருக்கிறார். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். புது சிருஷ்டினா எவ்வளோ நாளாக இருக்கிறான்? எப்போவுமே அவன் புது சிருஷ்டி. புது சிருஷ்டினா என்ன? அவனோட ரா மெட்டீரியல் வேறு. ஆதாமோட சிருஷ்டியோட ரா மெட்டீரியல் ஆதாமுக்குள்ள இந்த ஜீன், அந்த ஜீன் தான் ரா மெட்டீரியலாக உலகத்தில் இருக்க மக்களை உருவாக்கியிருக்கு. அதனால் ஆதாம் செஞ்ச பாவத்தின் விளைவான வியாதி ஆதாம் சரீரத்தை தாக்குவதற்கு அனுமதிப்பட்டது போல் அவனுடைய சந்ததியில் இருக்க எல்லாரையும் தாக்க முடியும். ஆனால் நாமும் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். புது சிருஷ்டி என்றால் ஆதாமுடைய மேற்கு நம்ம கிடையாது, நம்ம தேவனுடைய மேக்காக இருக்கிறோம். அதனால் நம்முடைய கெமிஸ்ட்ரி வேறு. அதனால் ஒரு வியாதி ஆதாமுடைய சந்ததியில் இருக்க பிள்ளைகள்கிட்ட வேலை செய்கிற மாதிரி என்னுடைய சரீரத்தை வேலை செய்ய முடியாது. ஏனென்றால் என்னுடைய கெமிஸ்ட்ரி அந்த அந்த வியாதிக்கு கோஆப்ரேட் பண்ணாது. கையை தட்டுவது ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய கெமிஸ்ட்ரி வேறு, என்னுடைய மேக் வேறு. அதனால் எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற இந்த புதிய ஜீவன், அந்த ஜீவன் வந்து என்ன செய்யாது? என் மேலே வருகிற எதிர்மறையான வியாதி கிருமிகளுக்கு ஒத்துழைப்பு தராது. என் கெமிஸ்ட்ரி வேறு. எல்லாம் சொல்ல, என்னுடைய கெமிஸ்ட்ரி வேறு. நான் ஜீவனை பெற்றவனாக இருக்கிறேன். இயேசு சொன்னார், நான் ஜீவனாக இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்கள், உங்கள் எல்லோருக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது. வியாதி உங்களை அணுக முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். நமக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. இயேசு ஜீவனை மட்டும் சொல்லவில்லை, நான் ஜீவனாக இருக்கேன் மட்டும் சொல்லவில்லை, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த கடைசி நாட்களிலே இந்த உலகம் ஜீவனை பார்க்க போகிறது. எந்த ஜீவனை பார்க்க போகுது? உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை பார்க்க போகுது. இந்த வியாதி அணுகாத இந்த ஜீவனை இந்த உலகம் பார்க்க போகுது. இந்த வியாதி தாக்க முடியாத ஒரு ஜீவனை உங்கள் சரீரத்தில் பார்க்க போகுது. உங்களுடைய சரீரங்களிலே அந்த ஜீவன் இருக்கிறபடினாலே இந்த உலகத்தின் எந்த விஷ கிருமிகளும் வியாதி கிருமிகளும் உங்கள் சரீரத்தை தீண்ட முடியாத அன்புக்குரியவர்களே. தீண்டினாலும் உங்கள் சரீரத்தோட கெமிஸ்ட்ரி அதுக்கு ஒத்துழைக்காது. அதை உடனே கபலீகரம் பண்ணிடும். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். That is what the life, the law of life. இன்றைக்கு தான் பேச விரும்புகிறேன். உயிர்த்தெழுதலும் ஜீவனை உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். இதைத்தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார். இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கேன் என்று சொன்னார். ஸோ ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த ஜீவன் வந்து நீங்கள் என்ன ஒரு லாக்குள்ளே இருக்கிறீங்க, த லா ஆஃப் லைஃப்குள்ளே இருக்கிறீங்க. அதாவது ஜீவனின் பிரமாணத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. மரணத்தின் பிரமாணத்தில் நீங்கள் இருந்தீங்க, இப்போ ஜீவனின், கையை தட்டுங்க சார், ஜீவனின் பிரமாணத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. ஸோ மரணத்தின் பிரமாணம் என்பது என்ன? மரணத்துக்குன்னு ஒரு லா இருக்குது. அந்த லா என்ன பாருங்கள். இப்போ கேன்சர் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்ச உடனே மனிதன் வந்து பதறான், பயப்படுறான். டிபின்னு ஒன்று கண்டுபிடிச்ச உடனே பயப்படுறான், பதறான். ஏன் சார், அவர் நல்லா தானே இருக்கார், இன்றைக்கி நல்லா இருக்கார் சார். ஆனால் அந்த டிபியோட லா என்னென்னா, அதனுடைய சட்டம் என்னென்னா, அதனுடைய பிரமாணம் என்னென்னா, இப்போ இருக்கிறவனை நாளைக்கு இரும வைக்கும், அடுத்தவன் சரீரத்தை எடையை குறைக்க வைக்கும், அடுத்தவனுடைய லங்ஸை ஃபுல்லாக காலி பண்ணும், அடுத்தவனை எலும்பும் தொழுமா மாற்றும், அடுத்தவனை படுக்க வைக்கும், அடுத்தவனை கொன்றும். இதுதான் இந்த லா ஆஃப் டியூபர்குலோசிஸ், இந்த லா ஆஃப் டிபி. இந்த டிபியோட லா என்ன செய்யணும், அடுத்தடுத்து அவனை கொண்டு போயிட்டு இருக்கும். அதனால தான் நாளைக்கு இப்போ நல்லா இருந்தால் கூட அவன் பயப்படுறான். ஏன்னா நாளைக்கு இது கட்டாயம் நடந்துடும் என்று நம்புகிறான். கேன்சர் வியாதியாக இருக்க, எந்த வியாதியாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு லா இருக்குது. அந்த லா படி அந்த சட்டத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும். யார் தத்தால் தடுக்காது. அப்போ அவர்களை அந்த குறிப்பிட்ட வியாதி வந்த உடனே அந்த குறிப்பிட்ட சட்டம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது.
இதுதான் ஒவ்வொரு 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 வியாதியோட லா. ஆனால் நம்மளை ஒரு லா ஆளுங்க செஞ்சுக்கிட்டு இருக்கான். கையத்தட்டுக்கு ஒருத்தர் இருக்கு. ஆமென். அது என்ன லா? ஜீவனின் பிரமாணம். The law of life is ruling over you and me. இன்னைக்கு நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், இன்னைக்கு நீ படுத்த படிக்கா கூட இருக்கலாம், ஆனால் உனக்குள்ளே ஒரு ஜீவன் ஆளுகை செய்து கொண்டு இருக்க மறந்து போகாதே. You are under the control of the law of life. I am under the control of the law of life. அப்போ எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது, அந்த ஜீவனுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் என்ன செய்யும்னா, ஒரு வியாதி அவனை எந்த இடத்துக்கு கொண்டு போய் கட்டாயம் அது கொண்டு போய் படுக்க வைக்குதோ, அது மாதிரி இந்த ஜீவன் படுத்து கிடக்கிறவனை எழுந்து நிற்க வைக்கும். அது உனக்குள்ள இரவும் பகலும் வேலை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை மறந்து போகாதே. நானே ஜீவனாய் இருக்கேன் என்று சொன்னார். இயேசு உங்களுக்குள் இருப்பார் என்றால் உங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நானே ஜீவனாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவனை கொடுத்துட்டு போல வரல, அந்த ஜீவன் பரிபூரணப்படணும். எப்படி டிவின்னு ஒரு ஆளுக்கு வந்த உடனே அந்த டிவி பரிபூரணப்படுது ஒவ்வொரு நாளும். அது வேலை செய்கிறது. எப்படி வேலை செய்கிறது? அவன் முழித்திருக்கும் போது வேலை செய்கிறது, அவன் தூங்கி கொண்டிருக்கும் போது வேலை செய்கிறது, அவன் படுத்திருக்கும் போது வேலை செய்கிறது. அவன் அதை நம்பினாலும் வேலை செய்கிறது, நம்பாவிட்டாலும் வேலை செய்து கொண்டிருக்கிற உலகத்தான 24 மணி நேரம். the law of TB, the law of cancer, the law of HIV, the law of corona is how it is ruling over the body, the people. The law of life is ruling over you and me. உன்னை என்னையும் அந்த ஜீவனின் பிரமாணம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நீ நினைக்கும் போது மட்டுமல்ல, நீ நினைக்காத ஒரு மனுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. உன் சரீரம் வேலை செய்து, உன்னுடைய லங்ஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, உன்னுடைய பிரெயின்ல வேலை பார்த்துக்கிட்டு, உன்னுடைய கிட்னில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, உன்னுடைய லிவர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, உன்னுடைய எலும்புகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, உன்னுடைய தசைகளும் திசுக்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. யூ ஆர் அண்டர் த லா ஆஃப் லைஃப். ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க. நான் ஜீவனின் பிரமாணத்துக்குள்ளாக இருக்கிறேன். ஒரு பிரமாணம் என்னை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த பிரமாணம் ஜீவ பிரமாணம். கையத்தட்டு ஆமென், ஹalleluya. நானே ஜீவனாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அந்த ஜீவன் எனக்குள்ளே வந்திருக்கிறது, இயேசு எனக்குள் வந்தபடியினால். அப்படி தூங்குறப்ப ஜீவன் வேலை பார்க்குது, நீங்க நம்பும் போது வேலை பார்க்குது, நீங்க நம்பாம தூங்கினாலும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்க நடக்கும்போது வேலை பார்க்குது, எந்திரிக்கும் போது வேலை பார்க்குது, சாப்பிடும்போது வேலை பார்க்குது. நாளுக்கு நாள் உங்களுக்குள் இந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைந்து கொண்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பரிபூர்ணம் அடைந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. இந்த ஜீவன், the law of life is ruling you and me. இந்த கடைசி நாட்களிலே இந்த உலகம் ஜீவனை பார்க்க போது உங்களை பார்க்கறதன் மூலமாக, உங்களை பார்ப்பதன் மூலமாக இந்த உலகம் ஜீவனை என்ன செய்ய போகிறது? பார்க்க போகிறது. இதுதான் ஜீவனா அப்படின்னு பார்க்க போகுது. அப்போ என்னன்னா, நீங்கள் காட்டு ஒளிவ மரத்தில் வெட்டப்பட்டு நல்ல ஒளிவ மரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியை நீங்கள் எந்த சூழ்நிலை கேட்டாலும் சரி, உங்களை அது உயிர்ப்பிக்க போகுது, உயிர்ப்பிச்சுக்கிட்டு இருக்கு இயேசுவின் நாமத்தில். நீ காட்டு ஒளிவ மரமாகிய ஆதாமுடைய அந்த பிளட் லைன்லேருந்து வெட்டப்பட்டீங்க. அப்போ நீங்கள் ஆதாமோட மேக்காக இருந்த நீங்கள் அங்கே வெட்டப்பட்டு மரிச்சிட்டீங்க. யூ ஆர் நாட் த கொலாபரேஷன் ஆஃப் ஆடம் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் வந்து இந்திய சுசுகி மாதிரி இந்தியனுடைய வந்து டெக்னாலஜியும் சுசுகி டெக்னாலஜியும் வந்து ஜாப்பனீஸ் டெக்னாலஜியும் கலந்தது கிடையாது. நீங்கள் வந்து ஆதாமும் கிறிஸ்துவும் சேர்ந்த கொலாபரேஷனுக்கு வந்த மேக் கிடையாது. நீங்கள் அந்த மேக் கிடையாது. நீங்கள் ஆதாமுடைய மேக் இல்லை. நீங்கள் செத்துட்டு தான் பிறந்திருக்கீங்க. எங்கே செத்தீங்க? ஞானஸ்தானத்தில் செத்துறீங்க. இப்போ நீங்கள் எடுத்துருக்கிறது மறு ஜென்மம். நல்லா புரிஞ்சுக்காங்க. உங்கள் ஜென்மத்தை நீங்கள் இறந்துட்டீங்க. அதனால பைபிள் சொல்லுது மறு ஜென்மம் முழுக்கு அப்படின்னு இருக்கு. அப்படின்னா மனுஷனுக்கு 2 ஜென்மம் இருக்கா? 2 ஜென்மம் இருக்கு. ஒன்று ஆதாம் ஜென்மம், இன்னொன்று கிறிஸ்துவுக்குள்ள வர ஜென்மம். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்கள் வேறு ஜென்மம் எடுத்துட்டீங்க. பழைய ஜென்மத்தோட ஞாபகம் உங்களுக்கு இருக்கலாமே ஒழிய பழைய ஜென்மத்தோட பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. ஆமாம், உடனே அப்படியே பாட்டு கிளம்புறாங்க. பழைய ஜென்மம் ஞாபகம்லாம் வருதுன்னு. பழைய ஜென்மம் ஏன் வரக்கூடாது? முந்தின விலை நினைக்க வேணான்ட்டார். பூர்வமான விலை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கையை தட்டி கர்த்தர் ஆமென். நான் மறுஜென்மம் எடுத்திருக்கிறவன். கையை தட்டி ஆமென். இப்பொழுது உங்கள் சரீரங்களில் வியாதிகள் மறைந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் லங்ஸில் இருக்க கிருமிகள் மறைந்து கொண்டு இருக்கிற இயேசுவின் நாமத்தில். உங்கள் சிந்தனைக்கு சோர்வு நீங்கி கொண்டு இருக்கிறது. மறு ஜென்மத்துக்குள்ள வந்திருக்கீங்க. அந்த ஜென்மம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ளான ஜென்மம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் நியூ கிரீச்சராக இருக்கிறான், புதிய நியூ கிரியேஷனாக இருக்கிறான், புதிய சிருஷ்டிப்பாக இருக்கிறான். அதனால் அவனுடைய கெமிஸ்ட்ரி வியாதிக்கு ஒத்து போகாது. வியாதி தாக்குன மாதிரி சிம்டம்ஸ் போலியா பிசாசு காட்டினாலும் அந்த சிம்டம்ஸ் இதை அழிச்சுக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னா, ஒரு வைப்பர் வந்து காரில் போகும்போது முன்னாடி இந்த தண்ணியை மழை தண்ணியை தொடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்கள் ஜீவன் வந்து வியாதியை கிருமி அப்படி அழிச்சுக்கிட்டே இருக்கு. 24 hours you are being cleansified by the life given by Christ. நீங்கள் ஜீவனாக இருக்கிறீர்கள். இயேசு ஜீவனாக இருக்கிறேன் என்று மட்டும் சொல்லவில்லை, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார். He is the life and the resurrection.
இந்த கடைசி நாட்கள் இந்த உலகம் 2 மகத்தான வல்லமையை பார்க்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த உலகம் இந்த கடைசி நாட்களில் 2 மகத்தான கிரியைகளை பார்க்க போகிறது. ஒன்று, இந்த உலகம் ஜீவனை பார்க்க போகிறது. இன்னொன்று, இந்த உலகம் உயிர்த்தெழுதலை பார்க்க போகிறது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். I am the life and the resurrection. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிற நமக்கு ஜீவனை தருகிறார். ஒருவேளை என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் வந்து வியாதி முழுங்கிருச்சு, வியாதி வந்து ஜெயிச்சிருச்சு, வியாதிக்கு முன்னாடி இவங்களுக்கு ஜெபித்த ஜெபங்கள்லாம் போச்சு, தோற்று போயிடுச்சு, இவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தோற்று போயிடுச்சு அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அதனால் அவங்க மறிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே? என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் எனக்குள்ளும் ஜீவன் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருப்பது போல மரித்தவர்கள் மீது உயிர்த்தெழுதல் கிரியை செய்ய போகிற இந்த நாட்களிலே நான் சொல்லுகிறேன். தேவன் சொன்ன வார்த்தை மாறாதது. அவ்வளோதான்.